ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு இவங்கள பற்றியே பேசிகிட்டே இருக்காங்கன்ட்டு. ஆனால் அவங்களுடைய வீடியோஸு திரும்ப திரும்ப நம்ம ஏதாவது ஒரு இதில் பார்த்துட்டே இருக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போது நிறைய பேரோட வீடியோஸ் இன்டர்வியூஸை நான் பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிறது படித்த பொண்ணு தானே, அவங்க இவ்வளோ பேருக்கு வந்து காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்காங்க, அவங்க நினச்சா எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து யாருமே வந்து இப்போ வந்து காசுக்காக இதுக்காக அதெல்லாம் வேண்டாங்க. இப்போது அவர் ஏமாற்றிருக்காரு, அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவன் ஏமாற்றிட்டான், நீ ஏன் சொல்கிற 7 பேர் இருக்காங்க 8 பேர் இருக்காங்கன்னா, அப்போ வந்து அவங்க ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம கொஷின் கேட்கக்கூடாது. ஏமாந்த நம்ம அதை க்ராஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணுமா? அப்போ ஏமாத்துறவங்களுக்கு அவங்களோட இது வந்து ஒன்றுமே இல்லையா? அதை யாருமே கொஸ்டினே ரைஸ் பண்ணக்கூடாது. அதை ரைஸ் பண்ணால் தப்பா? ரைஸ் பண்ணுறவங்க தப்பா? தப்பு பண்ணுறவங்க தப்பே கிடையாதா? என்னங்க லாஜிக்? எல்லாம் சொல்கிறீங்க படித்த பொண்ணு தானே, உன்னை நீ பார்த்துக்கலாமே, நீ அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம். ஆனால் அவன் பண்ண தப்பை யார் வந்து இது பண்ணுறது, யார் நோட்டீஸ் பண்ணுறது? இப்போது அவரை பற்றி இவ்வளோ சொன்னதுனால தான் தெரியுதே. இல்லாட்டி எல்லாருக்குமே பரவாயில்ல, அவர் வந்து அவரோட பர்சனல் லைஃப்பை நான் பேசுகிறதுக்கு எனக்கு வேலையே இல்லை. நான் ஒரு பொண்ணாக அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் வந்து பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு இதுவாக பேசுறதை நிறுத்துங்க. நீ படிச்சிருக்க, உன்னை நீ பார்த்துக்கோ, நீ ஏன் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணுற? டிபெண்ட் பண்ணாமல் ஒரு லைஃபே கிடையாதுங்க. ஒரு எவ்வளோ சம்பாதிச்சாலோ எண்டுக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு மனசுக்கு பீஸ் வேணுங்க. ஒரு சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுறதுக்கே மனசில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் இருந்தால் தானே. காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, எப்படின்னா சம்பாதிச்சிடலாம். ஆனால் நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நமக்குன்னு ஒருத்தவங்க அன்பு காட்டுறாங்க, அந்த ஒரு இதை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்படி ஒருத்தன் வந்து உருகி பேசும்போது என்னங்க பண்ண முடியும்? எல்லாரும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவள் ஆல்ரெடி மேரிட் ஆனவ தானே, அப்போ ரெண்டாவதாக சூஸ் பண்ணுறது. இங்கே சூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதையே யாருக்குமே புரிய மாட்டேது. ஒருத்தன் அவ்வளோ இதுவாக வந்து ஒரு லவ்வாக காட்டும் போது, லவ்வே இல்லாமல் ஒரு லைஃப்பை வந்து ஃபெயிலியர் லைஃப்பை வந்து க்ராஸ் பண்ணி வந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் லைஃப் அப்படி போச்சு, செகண்ட் லைஃப் நமக்காக இருக்குன்ட்டு எல்லோரும் அப்படி தாங்க யோசிக்க முடியும். வெளியேந்து நம்ம என்ன வேணால் ஒருத்தவங்கள சொல்லாங்க, அவங்களோட கஷ்டத்தில் இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அவங்க 4 days டெலிவரி ஆகி இப்போ அவங்க பேசுகிற வீடியோவை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உண்மையில அந்த பெயின் அவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும்.